எம்கே மூர்த்திக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லுங்க. எம்கே மூர்த்தி விளாக்ஸ். எம்கே மூர்த்தி விளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் பேர் எம்கே மூர்த்தி விளாக்ஸ். எம்கே மூர்த்தி விளாக்ஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, காலையிலேருந்து என்ன நல்லா பார்த்தேன்? காலையிலேருந்து நான் நிறையா அனிமல்ஸ் பார்த்தேன். ஆனால் எல்லாமே டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இவங்களை பார்த்த உடனே ஒரு எனர்ஜி வந்துச்சு. சூப்பராக தம்பி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து செகண்ட் பிளாக் தான் எடுக்க வந்திருக்கோம். எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூக்கு தான் வந்திருக்கோம். இவன் நம்ம ஃப்ரெண்டு தான். ஹாய் சொல்கிறேன். ஹாய். இப்போது உங்களுக்கு என்ட்ரன்ஸ் மட்டும் காட்டுறேன், வந்து பாருங்கள். ஹாய் கைஸ், நம்ம இப்போ வந்து நுழைவாயிலை தாண்டி வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். வண்டலூர் ஜூனா எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அனிமல் நிறைய இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சிறுவர் பூங்கா, பார்க்கு எல்லாமே. மக்கள் எல்லாருமே வந்து களைப்பாக இருந்தாங்கன்னா இங்கே தான் வந்து உட்காந்து அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. நம்ம வந்து உள்ள அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்கூல் பசங்களாம் இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே தான் ஸ்கூல் பசங்களாம் வந்து ஜூக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி தான் உட்காந்துருக்காங்கல்ல என்ட்ரன்ஸில். இன்றைக்கி நம்ம ஏன் இங்கே வந்தோன்னா, நம்ம ஃப்ரெண்டு ஒரு பைத்தியம் ஒருத்தன் மீட் பண்ணுறோம். அதில் வந்திருக்கான், உள்ளே ஒருத்தர் இருக்கான், அவனை காட்டுறான் வாங்க உங்களுக்கு. ஃபஸ்ட் டைம் வந்து யாருன்னு தெரியல, அவன் பொண்ணுங்க கூடயே சுத்த மாட்டான். திடீர்னு பார்த்தா பொண்ணுங்களாம் இட்டுன்னு வந்துருக்கிறான். அவனை பார்க்குறதுக்கு தான் போகிறோம். பொம்பளை சோக்கு, பொம்பளை சோக்கு வேண்டா வேண்டா மானம் கெட்ட பல. கைஸ், அப்படியே நம்ம உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்டை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். இருங்க, அவன் எங்கே இருக்கானே தெரியல, தேடிட்டு போயிட்டுருக்கோம். எங்கடா இருப்பான்? என்ன காதல் வசப்பட்டானா? அவன் பொண்ணுங்க கூட சேர மாட்டான் கைஸ், பொண்ணுங்க கூட பேச மாட்டான். ஸ்கூல்லேருந்து நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் படித்தோம். பொண்ணுங்க கிட்ட சேரவே மாட்டான். அந்த லக்கி கேர்ள் யாருன்னா பார்க்கலாம். நாங்கள் வந்து பொண்ணுங்க கூட வந்திருக்கான் ஃபர்ஸ்ட் டைமு, எங்களுக்கே தெரியாமல் வந்திருக்கான். வந்துட்டு எங்களுக்கு சொல்கிறான் அதுமாரி ஜூக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் இப்போ தான் கிளம்பி வந்திருக்கோம் உள்ளே. சரி, அப்படியே விளாக் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். உள்ளே தான் போயிட்டுருக்கோம். இருங்க, அப்படியே அடுத்த இடத்த உங்களுக்கு காட்டுறேன். இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள்லாம் ஒன்றா தான் படித்தோம் சின்ன வயசுலேருந்து. இவங்க பேர் ஜெய்சன், அவங்க பேர் ஜெய்காந்த். என்னென்ன பண்ணுறீங்க? நாங்கள் என்ன பண்ணுறோம், நீ உட்காந்துதான் லைஃப்பில் என்னென்ன பண்ணுறீங்க அது சொல்லுங்கள். லைஃப்பில் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணலாம். பாயிண்ட் தான். ஆனால் ஆல்ரெடி மை ஃப்ரெண்ட் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அவங்களுக்கு. ஆனால் இப்போ புதுசாக அவங்களுக்கே துரோகம் பண்ணிட்டு நான் லைஃப்பில் ரோஜாவும் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள். நல்லா பெருசு பெருசாக இருக்குது. ஆமாம், பாருங்க, தெரியுதா பாருங்க உங்களுக்கு. எங்கடா இருக்கு? எந்த சைடு? அந்த சைடு. இதோ பாருங்க, இதோ பாருங்க, இதோ பாருங்க. ஆமாம், தெரியுதா? அதான் பெரிய மாடு. இப்போ ஒரு மாடை பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு மாடை ஒன்று காட்டுறேன், அவனை பாருங்க. மாடு. வாங்க 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 வாங்க, அப்படியே போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே மாடு பார்த்தீங்கல்ல, அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இவன் தான் இன்னொரு மாடு. அங்கே ஸ்ட்ரெயிட்டாக அதை பார்த்துட்டு உக்காந்துருக்கான். இவன் தான் பார்த்துங்க. தம்பி கொஞ்சம் மூஞ்சி காட்டுப்பா. காய்ஸ் பாருங்க, நம்ம எல்லாரும் வந்து இப்போ குரங்குல எதுனா விசித்திரம்னா, குரங்கு கூட மயில் இருக்கிறது தான் இங்கே விசித்திரமா இருக்குது. காட்டுறேன் பாருங்க. கிஷோர் புள்ளியா இருக்கிறான். எங்க கிஷோரோட பிரதரா இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, இங்க தனியா உட்காந்துருக்கான். அது லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? இப்போ வந்து நம்ம மீன் இதுக்கு எடுத்து தான் வந்திருக்கோம். உங்களுக்கு வந்து எல்லா மீனையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க கண்டிப்பாக.
எல்லாரும் காலிலேருந்து நடந்துகிட்டே இருக்கோம். ரொம்ப டயர்டாக இருக்குது எல்லாம். அந்த இது 1 மணி தான், ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்குது. என்னன்னு தெரியல. அவன் ஃப்ரெண்டு ரொம்ப லோ பிபி ஆளவன் நல்ல டயர்டாகிட்டான் ப்ரோ. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். கைஸ் இப்போ வந்து புளியை பார்க்க தான் வந்திருக்கோம். வாங்க உங்களுக்கு புளியை காட்டுறேன், வாங்க. புளியை பற்றி சொல்கிறா. புலி வந்து கோடு. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. பல இடத்துல புளியை பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் வந்து இந்த இடத்துல இருக்க புளி செம்ம மாசா இருக்கிறான். நல்லா க்ளோஸில் பார்க்கலாம். நல்லா இங்கே வந்தீங்கன்னா ஜூக்குள்ள இங்கே வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே குட்டியா என்னடா அது குட்டி மற்றும் புலின்னு இருக்கு. உள்ள வந்தீங்கன்னா கிட்டக்க பார்க்கலாம். 9 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சான். இப்போ வரைக்கும் பாருங்க நடந்துகிட்டே இருக்கான். பாருங்க நம்ம மூஞ்சியே அவன் பிடிக்கல, பரவே மாட்டான் நம்ம கிட்ட. இப்போ வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேர்ட்ஸை நம்ம பார்க்க வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்து வேடந்தாங்களுடைய சேம் தான். பட் இங்கே வந்து நம்ம அதே சேம் திங் வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக முதல்ல அவங்களுக்கு தெரியல நல்லா எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, சாப்பிட்டு எல்லாம் தூங்குறாங்க போல. இப்போ வந்து நம்ம அக்கா கிட்ட வந்து சில விஷயத்த கேட்க போகிறோம். இங்கே தான் வச்சு வேலை பார்க்குறாங்க அவங்க. அக்கா உங்கள் பேர் இருக்கா? சரோஜா. ஓகேக்கா, இங்கே என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்குது? நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வேலை செய்யணும்? நான் 20 வருஷமாக வேலை செய்கிறேம்மா. நான் ஃபஸ்ட்டு பில்டோட்டில் 13 வருஷம் இருந்தேன். அப்புறம் வந்து வரிகுல விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இது பழுகுல விட்டாங்க, சாரப்பாம்பில் விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த முதல்ல வந்து 8 வருஷமாக இங்கே வேலை செய்யும். இது மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்படியாக்கா. அக்கா இப்போ முதல்ல வந்து நீங்கள் எப்படி அதுக்கு வந்து ஃபுட்டு நீங்கள் சாப்பாடு எப்படி தருவீங்க? என்ன மாதிரி ஃபுட்டுலாம் சாப்பிடுவீங்க? இதுக்கு வந்து மீன் ஜிலேபி போடுவாங்க. 45 கிலோ வரும். ஓ அப்படியாக்கா. இதுக்கு 45 கிலோ வரும் ரெண்டுத்துக்கும். அவங்களுக்கு வந்து கறி போடுவாங்க. அந்த முதலுங்களுக்கு அவங்களுக்கு ஃபுல்லாக கறி போடுவாங்க. வாரத்தில் 2 நாள், வாரத்தில் 2 நாள் போடுவாங்க. அது அதுங்களுக்கு அது போடும். ஓகேக்கா. இப்போ தண்ணிலாம் எப்படிக்கா? தண்ணியில் வந்து 5 நாளைக்கு ஒரு வாட்டிக்கு மாற்றிடுவோம். 5 நாளைக்கு ஒரு வாட்டிக்கு மாற்றிடுவீங்க. எல்லாம் க்ளீனாக வச்சு. கறி வந்து என் தம்பிங்க போய் போடுவாங்க. மீன்லாம் நான் போட்டு. இப்போ நீங்கள் வந்து மீன் கறிலாம் போட சொல்ல அது எதுவுமே உங்களை பண்ணாது? நம்ம தான் ஜாக்கிரதையாக பார்க்கணும். அப்படியா? அது வந்து தெரியும். அதுக்கு நாங்கள் வந்து எங்களோட பேச்சு, எங்களோட ட்ரெஸ்ஸு எதுக்கு தெரியும். எங்களை ஒன்றும் பண்ணுவோம். எங்களோட குழந்தை மாரி அது. எங்களோட குழந்தை மாரி அது. ஓகே, ரொம்ப நன்றிக்கா. நன்றி. காய்ஸ், அக்கா மேடம் சொல்லினால இந்த முதலுக்கு தான் 15 கிலோ மீன் போடுறாங்களாம். அது மீன் மட்டும்தான் சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், காண்டாமிருகம் தான் பார்க்க வந்திருக்கோம். பாருங்க காண்டாமிருகம். காண்டாமிருகம் எங்கேயாண்டா கட்டுற போயிட்டு இங்கே ஒரு அனிமல் இருக்கு, குளிச்சிட்டு இருக்காரு நம்ம நண்பர். பாருங்க, இது பேர் வந்து ஹிப்போபொட்டமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹிப்போபொட்டமஸா இது? காய்ஸ், இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறதுனால ரெப்டைல்ஸ் பார்க்க போகிறோம். எல்லா பாம்புமே அங்கே தான் இருக்கும். அமேசானில் இருக்க பாம்பு எல்லாமே அது உள்ளே தான் இருக்கும். வாங்க போகலாம். தண்ணியில் ஒன்று பத்துனுக்குது நினைக்கிறா. கொஞ்சம் கேட்டேன். இந்த ஜூவில் வந்து இந்த பாம்புலாம் வச்சுருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த ஜூவோட உரிமையாளர்கிட்ட ஒன்று வேண்டி கேட்டுக்கிறேன். கண்ணாடி மட்டும் கொஞ்சம் தொடச்சி மட்டும் வைங்க. பார்க்குறவங்களுக்கு தெளிவாகவே தெரியல. இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. காய்ஸ், இப்போ வந்து நம்ம கிரீஃபன் வல்ச்சர், ஹிமாலயன் கிரீஃபன் வல்ச்சர்
தமிழில் சொல்லணும்னா வந்து கழுகுன்னு சொல்லுவாங்க. இமாலய கழுகு. ஆமாம், இமாலய கழுகு. எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. இப்போ நம்ம வந்து எங்கே பாருங்க ஒருத்தன் இருக்கிறான் பாருங்க, அதில் இருப்போம். ஆனால் இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறோம். அது மேல் கழுகு. ஆமாம், மென்டார் சொல்கிறாரு மேல் கழுகு. இப்போ வந்து என்னோடய ஃபேவரட் அனிமலை பார்க்க வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேவரட் அனிமல் என்னன்னு உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் வாங்க. நிறைய இடத்துல நம்ம வந்து ஒவ்வொரு அனிமலாக பார்த்துட்டு வந்திருக்கோம். இது நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இது வந்து கோயிலெல்லாம் இருக்கும் இந்த அனிமல் வந்து. ஆமாம், இதை வச்சு ஒரு படத்தை கூட எடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, 2-3 படம்லாம் எடுத்துருக்காங்க. பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம ஃபேவரட் அனிமல், யானை, எலிஃபேண்ட். குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக நின்றுட்டுருக்காப்புல. அங்கே ஒன்று இருக்குது. அவங்க குளிப்பாட்டி விடுவாங்க, தலைவன் திருப்பி மண் வாரி போட்டுப்பான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், யானையை பற்றி நம்ம ஃப்ரெண்டு இப்போ சொல்ல போகிறான். டீட்டெயிலு கேட்டுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம் ப்ரோ, யானை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுன்னா 3 மணிக்கு வந்து வண்டலூரில் ஷோ மாரி பண்ணுவாங்க. குளிக்க வச்சு அது சாப்பாடுலாம் கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும் பார்க்கவே. இந்த யானையை பார்த்துக்கிட்டு இந்த 3 o'clockலாம் க்ரௌடு இங்கே செம்மையாக வந்துடும். இப்பயே வெளிநாட்டிலேருந்து வந்துருக்கு. ஃபுல் க்ரௌடாக தான் இருக்குது. ஃபுல்லாகவே ஏதோ வண்டிலாம் வந்துட்டுருக்காங்க. 2 யானைக்கு இங்கே ஃபுல்லாக க்ரௌடு தான். அந்த யானை குளிக்கிட்டு யானை அங்கே இருக்குது பாருங்க. சுற்றி 2 யானை அங்கே இருக்குது. ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஜிராஃபியை பார்க்குறோம். ஜிராஃபி இதுதான் வந்து ஃபைனல் டச்சுன்னு நினைக்கிறேன். செம்ம ஹைட்டு தலைவன். அப்படியே காட்டுறேன் இருங்க, பேக்கில் அசைச்சிட்டு இருக்கிறான் பாருங்க. அவங்க நல்லா உங்களுக்காக ஜூம் பண்ணுற பாருங்க. நல்லா வாயை அசைச்சிட்டு கெத்தா ஸ்மார்ட்டாக அப்படியே இருக்கிறான் பாருங்க. நம்ம கிட்ட இருந்து போய் கை கொடுத்தா கூட கொடுப்பான். பட் இப்போ வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இங்கே போட்டதுனால நிறைய அனிமல்ஸ்லாம் இங்கே இல்லை. அதான் அதோட ஓம். அதான் ஓம். அது வரைக்கும் பாருங்கள், அதான் அதோட வீடு. இங்கே வந்து டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்காரு அவர் நின்றுட்டு. அப்படியே பார்த்துட்டு நடந்து போயிட்டு பார்த்துட்டோம். லாஸ்ட்டு இங்கே நம்ம வியூவர்ஸ்லாம் பார்த்தோம் நிறைய பேரை. எல்லாரும் இந்த நமக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க எல்லாருமே. நம்ம வெண்டலூர் ஜூக்கு வந்து ரொம்ப வரவேற்பு. வெள்ளிக்கிழமை வந்து இது வந்து ஸ்கூல் டேஸ், இது வந்து வேலைக்கு போகிற நாட்கள். பட் இருந்தாலும் வந்து இந்த வெண்டலூர் ஜூவில் நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்டடாக வந்து பார்க்க வந்துருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து நிறையா ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க. நிறையா ஃபேமிலிஸ், ஸ்கூல் பசங்களாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆமாம், அதான் டூர் மாதிரி கூப்பிட்டு வந்திருப்பாங்க போல். வந்திருக்காங்க. நல்ல ஒரு சுற்றி பார்க்குற இடம். பட் இருந்தாலும் வந்து இங்கே ஒரே ஒரு இது என்னென்னா அனிமல்ஸ்லாம் நிறைய ஆக்டிவாக இல்லை. அதுதான் இன்றைக்கி ப்ராப்ளம் வந்து, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நிறையா பார்த்தோம், என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம். பட்டு சுற்றி பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஏரியா. பட் நல்லா இருக்குது. நீங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் மறக்காமல். டிக்கெட்டோட விலை வந்து ஒரு ஆளுக்கு 200 ரூபா. உள்ளே வந்து தண்ணி ஃப்ரீ தான். எல்லா இடத்துலையும் நல்லா வருது, தண்ணி நல்லா தண்ணி ஃப்ரீ, பாத்ரூமும் ஃப்ரீ தான். அங்கெல்லாம் கட்டண கழிப்பிடம்லாம் இல்லை, நம்ம ஃப்ரீ தான். நிறைய பேர் வந்தீங்கன்னா அனிமல்ஸை தொந்தரவு பண்ணாதீங்க, அதுதான் வந்து ரூல்ஸ் இங்கே வந்து. அப்புறம் ஒன்றும் இல்லைங்க. கைஸ், லாஸ்ட்டில் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஒரு வழியாக வந்து நம்ம எண்டிங் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், எல்லா இடத்தையும் நம்ம பார்த்தாச்சு. குழந்தை கூட வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் நம்ம சேனலை பார்க்கறதுக்காக. இதே போல் வந்து நீங்களும் வந்து வெண்டலூர் ஜூ வந்து பார்க்கணும். எல்லாருமே வந்து இது வந்து கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணிட்டு போங்க. நல்ல பிளேஸ் தான். பட்டு சில விஷயம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம், இன்னும் நல்லா பெட்டராக பண்ணலாம். இன்னும் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. இன்னும் வந்து கொஞ்சம் அந்த ஸ்னேக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கிளியராக வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் கொஞ்சம் மாற்றணும். மீனெல்லாம் ஓகே தான். அது ரேட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரேட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கை இப்படி காட்டு. ஓகேங்க, பாய், தேங்க்யூ.